வணக்கம் குட்டீஸ், வெல்கம் டு லட்டு பாப்பா கிட்ஸ் டிவி. இன்று ஒரு ஸ்பெஷல் ஸ்டோரி, மீனா மற்றும் ஒரு முதலை நண்பன் கதை. முதலை எப்படி ஹீரோ ஆனது தெரியுமா? வாங்க பார்க்கலாம். ஒரு அழகான கிராமம், பச்சை வயல்கள், தென்றல் காற்று, பறவைகள் குரல். அந்த கிராமத்தில் ஒரு சிறிய பாப்பா இருந்தாள். அவளின் பெயர் மீனா. மீனா ஒரு 4 வயது குழந்தை. 2 சின்ன பொனிடெயில் முடி, பெரிய பிரகாசமான கண்கள், சிரிப்பு நிறைந்த முகம். அவள் எப்போதும் எல்லாரிடமும் அன்பாக பேசுவாள். கோழி குஞ்சுகளோட விளையாடுவாள். நாய்க்கு சாப்பாடு வைப்பாள். அவளோட அப்பா முருகன் ஒரு நல்ல மனசு கொண்ட மனிதன். ஒரு மாலை நேரம் முருகன் மீனாவை கையில் பிடிச்சுக்கிட்டு ஆற்றங்கரைக்கு போனான். மீனா தண்ணீர்ல கல்லை எறிந்து விளையாடி சிரிச்சுக்கிட்டு இருந்தாள். அப்போ திடீர்னு புதர்களுக்குள்ள இருந்து ஒரு பெரிய சத்தம். காற்று வீசுது. அப்பா, தண்ணீர்ல இருந்து ஏதோ வருவது போல இருந்தது. முருகன் கவனமா பார்த்தான். புதர்களை விட்டு வெளியே பார்த்ததுமே ஒரு பெரிய முதலை. ஆனா அது பயமுறுத்தல. அது காயமடைந்து வலியால் நடுங்கிக் கொண்டிருந்தது. அதன் காலில் காயம். அது நகரவே முடியாமல் இருந்தது. முருகன் உடனே மீனாவை பின்னால தள்ளி, பாப்பா, அருகே போகாத. ஆனா மீனா அந்த முதலைய பார்த்ததும் கண்களில் கண்ணீர். அப்பா, அதுக்கு வலி, உதவலாமா என்று சொன்னாள். முருகன் குழப்பமா இருந்தான். முதலை ஆபத்தான மிருகம். ஆனா மீனா மெதுவா சொன்னா, அதுவும் ஒரு உயிர்தானே. அந்த ஒரு வார்த்தை முருகனின் மனசை மாற்றியது. அவன் மெதுவா அருகே போனான். ஒரு அருகே தள்ளினான். முதலை மெதுவா தண்ணி குடிச்சது. ஆனா அதற்கு வழி தாங்க முடியல. அடுத்த நாள் மீண்டும் அவர்கள் வந்தார்கள். முருகன் சாப்பாடு கொண்டு வந்தான். மீனா மெதுவா, பயப்படாத, நாங்கள் உன் நண்பர்கள் தான் என்று சொன்னால். முதலை மெதுவா கண்களை மூடி நம்பிக்கை காட்டியது. நாட்கள் கடந்து அது மெதுவாக குணமடைந்தது. மீனா அதை முத்து என்று அழைக்க ஆரம்பித்தாள். முத்து, என் நண்பன் என்றாள். ஒரு நாள் கிராமத்தார் பார்த்தார்கள். முதலை கிராமத்துல இருக்குது, அது ஆபத்து. அவர்கள் கோபத்தோடு வந்தார்கள். முருகன் விளக்கினான், அது நல்லது, அது யாரையும் காயப்படுத்தாது. ஆனா யாரும் கேட்கல. மீனா அழுதாள். முத்து நல்லவன், தயவு செய்து விடுங்க. ஒரு இரவு வானம் கருமையாக மாறியது. மழை கொட்டியது. ஆறு பெருக்கெடுத்தது. முருகன் வெளியே போய் பார்த்தான். அவன் கால் வழுக்கி நீரில் விழுந்தான். மீனா என்று முருகன் கத்தினான். மீனா அழுதாள். அப்பா! அந்த நேரத்தில் நீரை கிழித்து ஒரு உருவம் வந்தது. முத்து. அது வேகமா நீந்தி முருகனை தன் முதுகில் ஏற்றிக்கிட்டு கரைக்கு கொண்டு வந்தது. முருகன் உயிர் தப்பிச்சான். மீனா ஓடி வந்து அப்பா என்று கட்டிப்பிடித்தாள். அப்பா! கிராமத்தார் எல்லாருக்கும் அதிர்ச்சி. முதலை காப்பாற்றியதா? கிராமத்தார் புரிந்து கொண்டார்கள், நாம் தவறாக நினைத்தோம் என்று. மீண்டும் முதலை ஆற்றுக்குள் போனது. முருகன் முத்துவை பார்த்தான். கண்களில் நன்றி சொன்னான். மீனா அழுது கொண்டே மெதுவாக சொன்னாள், முத்து, நீ போ, ஆனா எங்களை மறந்து விடாதே என்று. முதலை மெதுவா திரும்பி ஆற்றுக்குள் மறைந்தது. கதையின் நெறி: அன்பு காட்டினால் அது நிச்சயம் திரும்பி வரும். ஒவ்வொரு உயிரும் நம் நண்பனாகலாம். இந்த கதையை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் ரொம்ப ஃபன் ஸ்டோரிஸ்க்காக லட்டு பாப்பா கிட்ஸ் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.